ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம். சுவாமி ஆளவந்தார் எம்பெருமானை தயைக்க சிந்தோ, கருணை கடலானவனே, சர்வவித பந்துவானவனே, தேவரீரே எனக்கு தாயும் தந்தையுமாய் நல்லதையே செய்யக்கூடிய ஆச்சாரியனாகவும் இருக்கின்றீர். ஆனால் அடியேன் எப்படி இருக்கின்றேன்னா, மனிதர்களிலேயே துர்நடத்தை உள்ளவனாகவும் ஒழுக்கமற்றவனாகவும் பாவங்களுக்கு எல்லாம் கொள்கலனாகவும் இருக்கின்றேனே. அப்படி இருக்கும் பொழுதும் தேவரீருடைய குணக்கடலையே சதா நினைத்துக் கொண்டிருக்கேன். நினைக்காமல் இருக்க முடியவில்லை. உம்முடைய திருவடிகளின் கீழே செய்யவிருக்கும் அந்த கைங்கரியத்திற்கே நான் ஆசைப்படுகின்றேன். தேவரீர் அதை தந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். மிக அழகான உருக்கமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம். இதே இன்னொரு ஸ்லோகத்திலேயும் தன்னை பற்றி தானே சொல்லிக் கொள்கிறார். காம விருத்தகா, நான் மனம் போனபடி நடக்கக்கூடியவன். அசுச்சிம், பரிசுத்தம் இல்லாதவன். அவனீதம், வணக்கமற்றவன். ஆனால் நீர் எப்படிப்பட்டவன்? தயையே உள்ளவன். நான் தயை அற்றவன். நிர்தயம் அவஜ்ஜம், பரிசுத்தன் இல்லாதவன், வணக்கமற்றவன். அவனீதம், நிர்தயம், தயையே இல்லாதவன். அவஜ்ஜம், அவஜம்னா அலஜ்ஜம்னு அர்த்தம். லஜ்ஜமே, வெட்கமே சிறிதும் கூட இல்லாதவன் அப்படின்னு சொல்லும் பொழுதோ எம்பெருமான் ஆளவந்தாரை பார்த்து கேட்கின்றானாம், நீர்தான் உம்முடைய தோஷத்தை முதலிலேயே சொல்லிவிட்டீரே, பின்பு எதற்காக இந்த கைங்கரியத்திற்காக ஆசைப்பட்டு இவ்விடத்திலே வந்து நிற்கின்றீர் அப்படின்னு கேட்க, அதற்கு ஆளவந்தார் பதில் சொல்றார், அடியேன் பல வகை குற்றங்களுக்கு கொள்கலனாய் இருக்கின்றேன் அப்படிங்கறதுல துளி கூட, லவலேஷு கூட சந்தேகமே கிடையாது. இழித்தொழில்களையே செய்கின்றேன். அறிவே இல்லாத விலங்குகளைப் போலவும் அந்த விலங்குகளுக்குள்ளேயும் தாழ்ந்தவனாக நான் இருக்கின்றேன். இப்படி நெடுநாளாக தொடர்ந்து வந்த முடிவே இல்லாத பாதகங்கள், அதிபாதகங்கள்னு சொல்லக்கூடியதான குற்றங்களையே செய்யக்கூடியவனாய் இருக்கேன். இதே மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்திலே காட்டுறார். ஆகாததே செய்வன் ஆதலால் மோகாந்தன் என்று நினைத்து நீ என்னை இகழாதே. எதிராசா, ஆகாததுன்னு எது தெரிகின்றதோ அதையே செய்யக்கூடியவனா இருக்கேன். தொடர்ந்து தொடர்ந்து அதையே செய்து கொண்டிருக்கேன். அதனாலே இவன் இப்படி இருக்கானே, இந்த பாவத்தையே செய்து கொண்டிருக்கானே, இவனை எப்படி அனுகிரகம் பண்றது என்று நினைத்து நீர் என்னை அருளாது இருந்து விடாதீர், என்னை இகழாதே. உம்முடைய தயையை கொண்டு எம்மை உதரிப்பிக்கும்படிக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் கருணை கடலான எம்பெருமானாரிடத்திலே. அதே போல இங்கே ஆளவந்தார் என்ன சொல்றார்? அதிபாதகம், மகாபாதகங்கள், முடிவே கிடையாது. இதுக்கு ஒரு பரிகாரம்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பாதகங்கள் சரி அனுபவித்தே கழிக்கலாம்னா அனுபவித்தாலும் கூட கழிக்கவே முடியாததான பாவங்கள். அப்படி அக்கிருத்தியங்கள், கிருத்திய அக்கிருத்திய அப்படின்னு சொல்றோமே, கிருத்தியங்கள்னா செய்யக்கூடியது, அக்கிருத்தியம்னா செய்யக்கூடாதது, ஆகாததே செய்வன் அப்படின்னு சொல்றோம். அதுபோல அக்கிருத்தியங்கள், அக்கிருத்தியங்களையே செய்து கொண்டிருக்கேன், அதிபாதகங்களையே செய்து கொண்டிருக்கேன். அந்த அக்கிருத்தியங்களுக்கெல்லாம் பிறப்பிடமாகவும் அடியேன் இருக்கின்றேன். ஆனாலும் உன்னுடைய திருவருளாலே, உன்னுடைய திருவருளாலே உம்முடைய திரு கல்யாண குணங்களையே சதா நினைக்கும்படிக்கு இருக்கின்றேன். பாரமாய பழவினை பற்று அறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான். எதனாலே? அவனுடைய இன்னருளாலே. அதுவும் அவனது இன்னருளே. என்ன ஆழ்வார்னுடைய வாக்குப்படிக்கு நாம் முயற்சி செய்கின்றோம், நம் முயற்சியை பார்த்து அவன் இறங்கி வருகின்றானா? அது கிடையாது. நம்முடைய பாவங்கள்லாம் கழியறது, நம்முடைய அனுஷ்டானங்கள் அப்படி இருக்கு, நம்முடைய உபாய மார்க்கத்திலே நாம் அப்படி விஸ்வசித்து நாம் நடந்து கொண்டிருக்கோம், கடைபிடித்துக் கொண்டிருக்கோம், அதனாலே அவன் இறங்கி வருகின்றானா? அது கிடையாது.
நம்மாலே அவனுக்கு ஒரு பேரான்னா அதுவும் கிடையாது. பின்ன எதனாலே நடக்கின்றது? பாரமாய பழவினைகள் பற்று அருந்தது எதனாலே? அவனுடைய இன்னருளாலே. மோகாந்தன் என்று என்னை இகழில் எதிராசா அப்படின்னு சொல்றாரே, எதனாலே? தேவரீரே என்னுடைய பிழைகளை பொறுத்து கொள்ள முடியும், அதனாலே தேவரீரிடத்திலேயே பிரார்த்தனை பண்றேன். அதுபோல அக்கிருத்தியங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் அடியேன். ஆனாலும் உன்னுடைய திருவருளாலே, உம்முடைய அளவிடவே முடியாததான அனாதியான அளப்பரிய திரு கல்யாண குணங்களையே நினைந்து நினைந்து இப்படிப்பட்ட திருக்குணங்கள் இருக்கும் பொழுது, உம்முடைய திருக்குணங்கள் இருக்கே, என்னுடைய பாவங்கள் தான் என்ன செய்துவிடும் என்னை? இந்த திருக்குணங்கள் என்னை ரட்சிக்காதா? இந்த திருக்குணங்கள் இருப்பதே எம்மை ரட்சிக்கத்தானே என்று சொல்றார். இந்த பாவங்கள் நம்மை என்ன செய்யக்கூடும்? அதனாலே அச்சம் கெட்டு போய், அச்சமே சிறிது கூட இல்லாமல் இந்த பாவங்களுக்கெல்லாம் இப்படி கொள்கலனா இருக்கேனே அப்படிங்கிற அச்சம் சிறிதுமே இல்லையா. அதனால என்ன சொல்றார்? கைங்கரியத்தை பிரார்த்திக்கின்றேன். அச்சம் சிறிது இல்லாததனாலே உம்மிடத்திலே உம்முடைய திருவடி கீழே இருக்கக்கூடிய ஒழிவிலா காலம் வழுவிலா அடிமை செய்யும் பணியை நான் பிரார்த்திக்கின்றேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அப்போ மனுஷனாக பிறந்தும் தேவரீரை உணர்ந்து கொள்ளும்படிக்கு, தேவரீருக்கு அடிமை செய்யும்படியான ஒரு பிறவி கிடைத்தும் அனுஷ்டானங்களை எல்லாம் செய்யாமல், வர்ணாசிரம தர்ம அனுஷ்டான முறைப்படி நடக்காமல், வரம்பை எல்லாம் மீறியே நடந்து ஆகார நியத்திகளிலே நியத்தியே இல்லாமல், இதத்தான் அடிக்கோடிட்டு காட்டுறார். இன்றைக்கு கண்ணால் காண்பது எதையோ காண்பது, கண் என்பது எதையோ காண்பது, வாய் எதையோ பேசுவது, காது எதையோ கேட்கின்றது அப்படின்னு வாய் அவனது நாமத்தை அல்லால் பேசாது, கண் அவனை அல்லாது காணாது, அவனது அடியார்களை அல்லது காணாது, செவி அவனது நாமத்தையே கேட்டிருக்கும் அப்படின்னு முதலாழ்வார்கள் எல்லாம் காட்டுறார்கள். அதே போல திருமங்கையாழ்வாரும் இந்த இந்திரியங்கள் எம்பெருமானை தொழவில்லை என்றால், எம்பெருமானை அனுபவிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இந்திரியங்கள்னே சொல்ல முடியாது, பெயருக்கு கண் அப்படின்னு சொல்லலாம். ராமாயணத்திலே ராமன் காட்டுக்கு சென்ற பிறகு தசரதனானவன், என் கண்ணே போனதே, என் கண்ணான ராமன் சென்றானே, இப்போ இருக்கிறது கண்ணான்னு கேட்டா இது மயில் இறகில் இருக்கக்கூடிய கண் தானே ஒழிய இது கண்ணுன்னு சொல்ல முடியாது. இப்ப கண்ணுனா ராமனை காண்பதுதான் கண் அப்படின்னு காட்டுறார். அது போலே இந்த இந்திரியங்கள் எல்லாமும் நல்ல நிலையிலே நன்னாக படைக்கப்பட்டு நல்ல அறிவும் கொடுக்கப்பட்டு எம்பெருமானை அனுபவிக்கும்படியான ஒரு பிறவி கிடைத்தும் சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கிறபடிக்கு ஆகார நியதிகளை எல்லாமும் மீறிக்கொண்டும் செய்யாததை எல்லாம் செய்து கொண்டும் செய்யாதன செய்யும் அப்படின்னு நாச்சியார் காட்டுறாள். ஆனால் செய்யாததை செய்வோம் அப்படின்னு செய்து கொண்டு இருக்கக்கூடிய நான் எப்படி இருக்கேன்னு கேட்டால், மனம் போனபடி திரியக்கூடிய மிருகங்களிலேயும் மிக தாழ்ந்தவனாக இருக்கின்றேன் அப்படின்னு தன்னை காட்டிக்கொள்றார். இந்த இடத்துல ஆள வந்தார். இப்படி ஆகார நியதிகளிலே நியதி இல்லாமல் தெரியக்கூடியவர்கள் எப்படின்னு கேட்டா மனம் போனபடி தெரியக்கூடியவர்கள் அப்படின்னு இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக தயாசிந்தோ கருணை கடலே பந்தோ, சர்வவித பந்துவானவனே, எனக்கு நீயே சர்வவிதமாகவும் சர்வ காலத்திலேயும் பந்துவாக இருக்கக்கூடியவன். நிரவதிக வாத்சல்ய ஜலதே, உம்முடைய வாத்சல்யத்துக்கு ஒரு எல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த வாத்சல்யம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அடியேனையும் அனுகிரகம் பண்ணும்படிக்கு தேவரீரினுடைய வாத்சல்யம் இருக்கின்றதே, இதற்கு மேலேயும் ஒன்னு சொல்ல வேண்டுமா? நிரவதிக வாத்சல்ய ஜலதே நிஹீன ஆச்சாரகா நிருபசுகு அகம், நான் ஆச்சாரத்திலே தாழ்ந்தவன், பசு போல மனித உடலை கொண்டு பசு போல இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல மனித உடல் இருக்கு, ஆனா மிருகங்களிலே தாழ்ந்ததான ஸ்வபாவத்தை கொண்டவனான மிருகமாக திரிந்து கொண்டிருக்கேன். துரந்தஸ்ய முடிவில்லாதது, அராதே அடியற்றது, அப்ப அப்பரிஹரணீசிய பரிஹரிக்க முடியாதது, மகதகா பெரியதான பாபம், ஆசுபஸ்ய ஆஸ்பதம் அவி, அந்த பாபத்துக்கெல்லாம் பாதகங்களுக்கெல்லாம் ஆஸ்பதி அப்பி இருப்பிடமா இருக்கின்றேன். தவ குணகணமானா உன்னுடைய அளவற்ற கல்யாண குணங்களை எல்லாம் கதீபிகி
பலகாலம் ஸ்மரம் ஸ்மராம் ஸ்மராம் நினைத்து 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 அச்சம் கெட்டவனாய் இப்பொழுது உம்முடைய இச்சிக்கின்றேன். எதை? கைங்கரியத்தை இச்சிக்கின்றேன். உம்முடைய திருவருளாலே கைங்கரியத்தை இச்சிக்கின்றேன். இது இச்சாமி. உன்னுடைய சேஷத்துவத்துக்கு நான் ஆசைப்படுகின்றேனே, தேவரீர் அதை தந்தருளக் கூடாதா? அடியேனை ஏற்றுக்கொள்ளக் கூடாதா? உம்முடைய வாத்சல்யத்துக்கு நான் ஒரு அளவா என்னை அனுகிரகம் பண்ணலாகாதான்னு மிக அழகா இந்த ஸ்லோகத்திலே கேட்கிறார். ஒவ்வொன்னும் மணிமணியான ரத்னங்கள். அதனாலதான் ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு சொல்றார். நம் நெஞ்சுக்கு அப்படியே தொடக்கூடியதான ஸ்லோகங்கள், மிக அழகான சுருக்கமான மேலோட்டமான அர்த்தத்தை நாம் இன்று கூடியிருந்து அனுபவித்தோம். அப்படி சதா எம்பெருமானுடைய திருவடிகளை ஸ்மராம் ஸ்மராம் ஸ்மரான்னு சொல்றபடிக்கு நாம் ஆச்சாரியர்களுடைய திருவடிகளையே ஸ்மரித்துக் கொண்டே இருப்போம் என்று இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.